கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13:33. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையின் நாட்களை குறித்து அவர் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். இதற்கு மேல உள்ள வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கும். இந்த அதிகாரத்திலே அவருடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்து இங்கு அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கும். இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் நன்றாய் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருக்கும் வருகைக்கான அடையாளங்களை குறித்து அதிகமாய் எழுதப்பட்டிருக்கும். அதிலே மிக முக்கியமாக இந்த 33ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்தை எக்காலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தை நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் ஒன்று எச்சரிக்கையாயிருங்கள், இரண்டாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று எச்சரிக்கையாயிருக்கணுமா, கவனமாயிருக்கணும், ஜாக்கிரதையாயிருக்கணும். எப்போ அவருடைய வருகை இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது, எப்போ இயேசு வருவார் என்று சொல்லி தெரியாது. ஆனால் வருகையின் காலங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இயேசுவின் வருகையின் நாட்கள் துவங்கிவிட்டது. இருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. கிருபை காலம் முடிவடைந்து நியாயத்தீர்ப்பின் நாட்களுக்கு நேராய், அதாவது இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நேராய் தேசம் ஆயத்தமாக வேண்டும், சபை ஆயத்தமாக வேண்டும். அவருடைய வருகை ரொம்ப சமீபம். அதனாலதான் ஆண்டவர் வார்ன் பண்றாரு. வார்னிங், ஒரு எச்சரிக்கை. நீங்க ரோடுகள்ல நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே ஒரு எச்சரிப்பு பலகைகள் இருக்கும். அந்த எச்சரிப்பு பலகையில பார்த்தீங்கன்னு சொன்னால் வளைவு என்று சொன்னால் வளைவு என்கிற அந்த படம் பொறிக்கப்பட்டிருக்கும். வேகத்தடை என்று சொன்னால் வேகத்தடை என்கிற படம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதிகமாக சிவப்பு கலர்ல என்ன செய்யும் இருக்கிறதை பார்க்கிறோம். சிவப்பு ஒரு எச்சரிக்கையை என்ன செய்கிறது, குறிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல இந்த கடைசி காலத்தில் இயேசுவின் வருகையின் நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டிய காரியம் எச்சரிக்கையாயிருக்கணும். இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி கூட சில செய்திகளை பார்க்கிற போது இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் துல்லியமாய் நிறைவேறுகிறதை பார்க்க முடிந்தது. நம்முடைய பக்கத்து தேசத்திலே, பக்கத்து நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெள்ளங்கள், பயங்கரமான சேதங்கள், பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் யாரையுமே அழிக்கிறதில்லை, ஆண்டவர் யார் மேலையும் கோபம் கொள்ளுகிறதில்லை. ஆண்டவர் எந்த மனுஷனையும் அக்கினிக்குள்ளே, நரகத்துக்குள்ளே, பாதாளத்துக்குள்ளே போடன்னு ஆண்டவர் விரும்புகிறதில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் 2025 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கர்த்தர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். இந்த உலகம் துவங்கி சுமார் 6000 ஆண்டுகள் ஆகிறது. சுமார் 6000 ஆண்டுகள் இந்த உலகம் துவங்கி, கிறிஸ்துவுக்கு முன்னாடியே சுமார் 4000 ஆண்டுகள். இப்போ 6000 ஆண்டு முடிந்து 7000 ஆண்டுக்கு நேராக இந்த உலகம் போய்கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 2000 கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் முடிவடைந்த ஒரு சூழ்நிலையில உலகம் போய்கொண்டிருக்கிறது. இது கடைசி காலம், கடைசி மணித்துளிகள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அதற்காக நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, ஒன்று எச்சரிக்கையா இருக்கணும், இரண்டாவது விழித்திருந்து என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படணும். இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறதே கிடையாது. விழித்திருந்து ஜெபம் பண்றது என்ன செய்யாது, கிடையாது. சினிமா பார்ப்பதற்கு எவ்வளவு நேரம்னாலும் என்ன செய்வாங்க, மக்கள் செலவு பண்ணுவாங்க. இது மற்றவங்களை சொல்லலை, கிறிஸ்தவர்களை தான் சொல்கிறேன். மொபைல் பார்க்கணும், டிவி பார்க்கணும், இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் எவ்வளவு நேரம்னாலும் நைட்டு என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க, முழித்திருப்பார்கள், விழித்திருப்பார்கள். ஆனால் தேவ சமூகத்திற்கு மட்டும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நிறைய பேர் விவசாயம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் ராத்திரியெல்லாம் நாளும் போய் என்ன செய்வாங்க,
தண்ணீர் பாய்ப்பாங்க ராத்திரியில. ஏன்னா ஏதாவது ஒரு பலன் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். இப்போ நம்ம தேவ சமூகத்தில் ராத்திரியில இல்லைன்னா இரவில ஏன் விழித்திருந்து ஜெபிப்பதற்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் பலனை பெற்றுக்கொள்ளணும். என்ன பலன் என்று சொன்னால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நாம் ஜெபிக்கிற போது தேசத்திலே ஆத்தும பலனை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். நம்முடைய வாழ்க்கையில நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். சரி, சில மனிதர்களை குறித்து நம்ம அறிந்து கொண்டு ஜெபத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். இதிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனோடு தனித்திருந்த நபர்களை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனோடு யார் யாரெல்லாம் தனித்திருந்தார்கள், அதாவது சுருக்கமாய் சொல்ல போனா தனித்து யாரெல்லாம் ஜெபித்தார்கள், தனித்து ஆண்டவரோடு யாரெல்லாம் பேசினார்கள் என்பதை அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு அநேகர் கூட்டத்தோடு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஜெபம் பண்ணிடுவோம், கூட்டத்தோடு பாடிடுவோம், கூட்டத்தோடு எல்லாமே செஞ்சிருவோம். ஆனால் தனித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எல்லாருக்குமே என்ன செய்யணும், வரணும். ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணிடலாம், ஓகே. ஆனால் நம்ம அதை கூடி வரும்போது ஜெபம் பண்ணிடலாம், ஓகே. ஆனால் தனித்து ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்படணும். தனித்திருந்த நபர்கள், நான் முதலாவது சொன்னோம், அவருடைய வருகையின் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனால எச்சரிக்கையாய் இருந்து விழித்திருந்து நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அடுத்து நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தனித்திருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படும். நமக்கு தெரிந்ததான ஒரு மனிதன், அவர்தான் யாக்கோபு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபினுடைய சரித்திரம் நமக்கு நன்றாகவே என்ன செய்யும், தெரியும். யாக்கோபு தன் சகோதரனை ஏமாற்றுகிறான். தன் தகப்பனை ஏமாற்றி சகோதரனுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறான். தன் சகோதரன் வந்து தகப்பனிடத்தில் ஆசீர்வாதங்களை கேட்கிற போது தகப்பன் சொல்லுகிறார், ஏற்கனவே ஆசீர்வாதம் பெற்றாகிவிட்டது. இதை கேட்டதான இந்த ஏசாவுக்கு யாக்கோபின் மேலே கோபம் வருகிறது. அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். அப்பொழுது அவனுடைய தாய் என்ன பண்ணுகிறார், மாமா வீட்டிற்கு என்ன செய்கிறார், அனுப்பி விடுகிறார். அங்க போய் பல ஆண்டுகள் அவர் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட அங்கே என்ன செய்கிறார், இருக்கிறார். இருந்துவிட்டு திரும்ப தன் தேசத்தை நோக்கி கடந்து வருகிறார். அங்கே கடந்து வருகிற போது ஏசா இருக்கிறான். ஏசாவுக்கு ஒரு பயம் இன்னமும் இருந்து கொண்டுதான் என்ன செய்கிறது, இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாரையும் முன்னாடி அனுப்பிவிட்டு இந்த யாக்கோபு மட்டும் பிந்தி தனித்திருக்கிறான். எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு இவன் மட்டும் என்ன செய்கிறான், பின்னாடி தனித்திருக்கிறான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு என்ன செய்கிறாரு, போராடுகிறார். இவன் மட்டும்தான் தனித்திருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், யாக்கோபு தனித்திருந்த அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் என்ன செய்தது, இருந்தது. ஆடு மாடுகள், செல்வங்கள், ஆஸ்திகள் எல்லாமே அவனுக்கு, பிள்ளைகள், மனைவி எல்லாமே இருந்தது. ஆனா அவனுக்கு ஒரு பயம் என்ன செய்தது, இருந்தது. இன்னைக்கு உலகத்துல எல்லாமே எல்லாருக்கும் என்ன செய்யும், இருக்கும். ஆனா பயமும் அவங்களோடு கூட என்ன செய்யும், இருக்கும். எல்லாம் இருக்கும். நகை இருக்கலாம், பணம் இருக்கலாம், லட்சங்கள் இருக்கலாம், கோடி இருக்கலாம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில பயமும் என்கிற ஒரு வார்த்தை, அந்த பயம் என்கிற 3 எழுத்து அவங்க வாழ்க்கையில என்ன செய்யும், இருக்கும். அதே போல இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்கிறது. பயமும் அவனை தொற்றி கொண்டது. அதற்கு இவன் செய்த காரியம் என்னன்னா, எல்லாரையும் அனுப்பிவிட்டு இவன் பிந்தி தனித்திருக்கிறான். முழுவதும் இரவு முழுவதிலும் என்ன செய்கிறான், பிந்தி தனித்திருந்து ஒரு புருஷன் போராடி கொண்டிருக்கிறான். விடியும் அளவு, பொழுது விடியும் அளவும் அவனோட போராடுகிறான். அப்போ யாக்கோபு தனிமையாய் இருந்ததினால புருஷன் வந்து போராடுகிறான். அதற்கு பின்னாடி உள்ள சம்பவம்லாம் நமக்கு தெரியும். போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு யாக்கோபை என்ன செய்ய முடியல,
விட முடியல, மேற்கொள்ள முடியாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் என்று வேதம் சொல்கிறது. 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமுமே என்ன செய்தது, இருந்தது. அவனுக்கு ஒரு குறையுமே என்ன செய்யாது, கிடையாது. மாமனார் வீட்டில இருந்து இவன் வேலை செஞ்சு சம்பாத்தியம் பண்ணி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், தேவையானதெல்லாம் கொண்டு வந்துட்டான். பிறையா என்னை ஆசீர்வதிக்கணும் அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். யோசித்திருக்கிறோமா? எல்லாமே இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாமே இருந்தா அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் பெரிய ஆட்கள், நம்ம எல்லாம் ஒன்றுக்குமே உதவாதவர்கள் என்று நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். பெரிய பணக்காரங்களை பார்த்ததுமே இவங்களுக்கு என்ன அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். கோடீஸ்வரர்களை பார்க்கிற போது அப்படிதான் நம்ம சொல்லுகிறோம். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு அங்க போராடுகிறான். போராடி அந்த புருஷனிடத்துல போராடுகிறான். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். இவன் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து அல்ல, தன் ஜீவன் தப்ப வேண்டும், தன் ஜீவன் என்ன செய்யணும், பாதுகாக்கப்பட வேண்டும். முன்னாடி ஏசா இருக்கிறான், அவன் ஒருவேளை வந்து கொலை செய்து விடுவானோ என்கிற பயம். ஏன்னா அன்னைக்கு அவன் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் இவன் தனித்திருந்து பிந்தி ஜபம் பண்ணினான் என்றுதான் புரிந்து கொள்ள முடியும். ஜபித்த பிறகு இவனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, மாறுகிறது. கூட்டத்தோடு ஜபிக்கிறது நல்லது, தவறு இல்லை. ஆனால் தனிமையாகவும் நம்ம என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். அவர் சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன், விட்ட மாட்டேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம ஆண்டவரிடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஜபம், தனிமையாய் போராடி ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஆண்டவரே நீர் என்னை என்ன செஞ்சிடணும், ஆசீர்வதிக்கணும். தனிமையாய் போராடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாமே இருந்தா இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப அசால்ட்டா ஆயிருந்தாங்க. எல்லா ஆசீர்வாதமும் வந்தா ரொம்ப அசால்ட்டா என்ன செஞ்சிருந்தாங்க, மாறியிருந்தாங்க. ஒண்ணு இல்லாதவங்க தான் ஜெபம் பண்ணணும், ஒண்ணு இல்லாதவங்க தான் கடவுளை தேடணும். இன்னைக்கு உலகம் ஒரு முத்திரை என்ன செஞ்சிருக்கு, வைத்திருக்கிறது. இல்லை இல்லை, யாக்கோபு ஏன் பிந்தி தனித்திருக்கணும், அவனுக்கு எல்லாமே இருந்தது, அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமுமே இருந்தாலும் கூட அவன் ஜெபம் பண்ணினான். ஏன் சொன்னால், ஜெபம் மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம். எப்படி ஜெபித்தான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன். 28ஆம் வசனம் சொல்லுகிறது, இவன் பெயரே மாற்றப்படும். ஜெபிக்கிற போது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, மாறுகிறது. அதுவும் தனித்து ஜெபிக்கிற போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தனித்து ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கை மாறுது, நம்முடைய பெயர் என்ன செய்யும், மாற்றப்படுங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்த போது அவனுடைய பெயரையே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, மாத்திட்டார். வேதம் சொல்லுகிறது, இனி உன் பெயர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். அப்ப இது ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. தனித்து ஜெபிக்கிற போது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்ன செய்து வருகிறது. அல்லேலூயா. நம்ம தனித்து நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். கூட்டமாய் ஜெபம் பண்ணுகிறது இருக்கட்டும், நல்லது. ஆனால் அதையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. அதையும் நமக்கு தேவை, இதுவும் நமக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, இவன் தேவனோடும் மனிதனோடும் போராடி என்ன செய்தானா, மேற்கொண்டான். இவனுக்குள்ளே ஒரு போராட்ட குணம் இருந்தது. மனிதனோடும் போராடினான், தேவனோடு என்ன செய்தான், போராடி மேற்கொண்டான். இன்றைக்கு நாம் நன்றாய் அறிந்து கொள்ளணும், யாக்கோபு தனித்து ஜெபம் பண்ணினதின் நிமித்தம், ஒன்று, அவனை தேவன் ஆசீர்வதித்தார். 2, என்ன ஆசீர்வாதம் வந்தது என்று சொன்னால், அவனுடைய பெயரே மாற்றப்படுகிறது. அடுத்து என்ன நடந்தது என்று சொன்னால், அவன் போராடி மேற்கொள்ளுகிற ஒரு
மனிதனாய் காணப்பட்டான். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில போராட்ட குணம் நமக்கு என்ன செய்யணும் வேணும். ஆண்டவரையே போராடி மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பலன் இருந்ததுக்கு முக்கிய காரணம் புருஷன் போராடுகிறான். புருஷன்னா யாராயிருக்கும்? தூதர்களாக தான் இருக்கும். தூதர்கள் போராடி கொண்டே இருக்கலாம். ஏன்னா தூதர்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர்கள். தேவ தூதர்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் உதவி செய்கிறவர்கள். அல்லேலூயா. இந்த தூதர்கள் நமக்காய் அற்புதம் செய்கிறவர்கள், நல்ல செய்திகளை கொண்டு வருகிறவர்கள். அவங்க சொல்றாங்க, அந்த புருஷன் சொல்றான் என்ன விடு விடு விடுன்னு சொல்றான். ஆனா இவர் விடுற மாதிரி இல்லை. பொழுது விடிஞ்சிருச்சு. விடிஞ்சா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதுதான் அதனுடைய அர்த்தம். பொழுது விடியதுக்கு முன்னாடி அவங்க வேலையை முடிச்சுட்டு என்ன செஞ்சிடணும், அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடணும். ஆனா இவன் போராடி மேற்கொண்டான். வேதம் சொல்லுகிறது அவன் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டான். அடுத்து 30ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு தேவனை முகமுகமாய் என்ன செய்தாராம், கண்டார். முகமுகமாய் கண்டேன். இப்ப பாருங்க, தனிமையாய் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைவுதான். தனிமையாய் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் எல்லாருடைய வாழ்க்கையில என்ன செய்து இருக்கிறது. கூட்டத்தோட போயிட்டு கூட்டத்தோட என்ன செஞ்சிருந்தோம், வந்திருந்தோம். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, தனிமையாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். அவன் தனித்து இருந்ததின் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, தேவனை முகமுகமாய் என்ன செய்தானா, பார்த்தான். தேவனை முகமுகமாய் தரிசித்தான். அதற்கு ரொம்ப முக்கிய காரணம் தனிமை. தனித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். தனிமை நமக்கு இருக்குன்னு நம்ம நிறைய பேர் சோர்ந்து போயிருந்தாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு ஆளே இல்லை, என்கிட்ட பேசுவதற்கு யாருமே, பிள்ளைகள் இல்லை, கணவர் இல்லை, மனைவி இல்லை, பெற்றோர் இல்லைன்னு இன்னைக்கு நண்பர்கள் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யார் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நம்ம கவலைப்பட வேண்டாம். தனிமையான ஒரு அனுபவத்துக்கு நம்ம வரும்போது ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தேவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருவார். வேதம் சொல்லுகிறது, தனித்திருந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவரை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன், இந்த யாக்கோபை போல ஜெபிக்கணும். எது வரைக்கும்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். அற்புதம் செய்யணும் 50 வருஷம் கழிச்சு அற்புதம் செய்வார் இல்லை. ஒரே ராத்திரியில கூட ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஒரே நிமிஷத்துல கூட ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். யாக்கோபு 20 வருஷத்துல இல்லாவிட்டால் அவனுடைய மாமா வீட்டிலிருந்து வந்த ஆசீர்வாதத்துல அவன் திருப்தி கொள்ளவில்லை. அதில் அவனுக்கு சந்தோஷம் இல்லை, அதில் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பதை உணர்ந்தபடியினாலதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சாதான் நான் ஜீவன் தப்ப முடியும் என்பதை உணர்ந்த மனிதன் அவன் தனித்து ஜெபம் பண்ணினானாலே. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளணும், காலம் சமீபம். கடைசி நாட்களில் மனிதர்கள் தற்பிரியராய் இருப்பார்கள், வீம்புக்காரராய் இருப்பார்கள், அகந்தையுள்ளவர்களாய் இருப்பார்கள், பணப்பிரியராய் இருப்பார்கள், சுகபோகமாய் வாழ்கிறவர்களாய் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. விழித்திருந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் யாக்கோபு தனித்திருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கை மாறினது, அவனுடைய பெயர் மாறினது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவன் தேவனை முகமுகமாய் தரிசித்தான். அதற்கு காரணம், எல்லாரையும் ஓரமா அனுப்பி விட்டுட்டு இவர் மட்டும் பிந்தி தனித்திருந்தார். தேவ பிள்ளைகள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு, எல்லாரும் தூங்குற நேரத்தில் நம்ம தனித்து ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, நான் வேலை இல்லை, நான் வீட்டில் தான் இருக்கிறேன், சும்மா தான் இருக்கிறேன் அப்படி நான் கதவை அடைச்சிட்டு தெய்வ சமூகத்தில் தனித்து ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். யாரெல்லாம் தனித்து ஜெபம் பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய பெயர் மாறும்.
உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும், பெரிய நன்மை உண்டாகும் என்பதை வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. தெய்வ பிள்ளைகள், யாக்கோபை போல தனித்திருந்து ஜெபிப்போம். தனித்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? இல்லைனா இப்போ ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே நான் தனித்திருந்து ஜெபம் பண்ணணும் அப்பா, எனக்கு கிருபை தாங்க. தனித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எங்க வாழ்க்கையில வேணும். சபையோடு இணைந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறது, நல்லது. ஆமென், ஆமென், ஆமென். கூட்டங்களுக்கு போய் ஜெபிப்பது நல்லது ஆண்டவரே. ஆனா எங்க வாழ்க்கையில நாங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது தனியாய் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தனியாய் பொழுது விடிவதற்கு முன்னாடியே ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கன்னு ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். நன்றி ஆண்டவரே, நாங்களுமை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.